ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/5/2026. ஸோ பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சுயம் பகவானே நமக்கு டீச்சராகி படிக்க வைக்கிறார். ஸோ பகவான்கிட்ட நாம் ராஜயோகத்தை கற்றுக்குறோம். பிரஜாயோகம் கிடையாது, ராஜா ஆகிறதுக்கான யோகம். அப்படிங்கிற குஷியிலே எப்பவும் இருங்கன்றார். கேள்வி: இந்த படிப்புடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? எது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும்? அதுக்கு பதில், இந்த படிப்புடைய ஸ்பெஷாலிட்டியே நீண்ட காலமாக படிச்சுட்டு இருக்கிறவங்கள விட புது குழந்தைங்க வேகமாக முன்னேறி போயிடுவாங்க. அதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. முந்தியவர்கள் பிந்தியவர்களாகவும் பிந்தியவர்கள் முந்தியவர்களாகவும் இருப்பார்கள்னு பைபிளில் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கதையே இயேசு சொல்லியிருப்பார். எப்படி கடைசி வர்றவங்க ஆரம்பத்தில் வந்தவங்களை விட அதிகமாக கூலி பெறுகிறார்கள் எஜமானன் கிட்ட இருந்து அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ வெறும் 3 மாதத்து பாபா குழந்தை, கூர்மையான புத்தி உடைய தீவிர முயற்சியாளர் குழந்தைங்க பழையவர்களை விட முன்னேறி போக முடியும். இதுதான் இந்த ஞானத்துடைய சிறப்புத்தன்மை. சரி, அடுத்த கொஸ்டின்: எது வரைக்கும் முயற்சி பண்ணணும்? எது வரைக்கும் எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும் பாஸ் ஆகலையோ, கர்மாதீத்த நிலை அடையலையோ, கணக்கு வழக்கம் முடிக்கலையோ, அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கர்மாதீத்த நிலை அடைஞ்ச பிறகு உடலை விட்டு ஆத்மா பிரிஞ்சிடும். அப்போ உடலில் இருக்கிற வரைக்குமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ எல்லாத்துலேயும் முழுமையாக தேர்ச்சி அடையணும். தினம் தினம் நமக்கு வைக்கிற எல்லா டெஸ்ட் பேப்பர்லேயும் பாஸ் ஆகிறோமா? வீண் விஷயம் இல்லாமல், விகார விஷயம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று இல்லாமல் இருக்கிறோமா? நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறோமா? முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருக்கிறோமா? ஸோ நமக்கே தெரியும் அதுக்கான பதில். ஸோ எப்போ அந்த நிலையை அடையிறோமோ அப்போ தான் முயற்சி முடியுது. கர்மாதீத்த நிலையை அடையிறோம். ஓம் சாந்தி. அப்போ இந்த உடலை விட்டு ஃபரிஸ்தாவாக போயிடுவோம். குழந்தைங்க எங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க? எல்லையற்ற தந்தையுடைய ஸ்கூலில். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப உயர்ந்த போதை இருக்கணும். எல்லையற்ற தந்தையுடைய ஸ்கூலில், கடவுளுடைய ஸ்கூலு. அந்த கடவுள் என்னுடைய தந்தை, எல்லையற்ற தந்தை. அவரோட ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கிறேன் இல்லை. ஜென்ரலாக அப்பாவுடைய ஸ்கூலில் குழந்தை படித்தாலே போதை இருக்கும். லௌகிக அப்பாவுடைய குழந்தை அப்பாவுடைய குழந்தைக்கு. அப்போ பரலௌகிக அப்பாவுடைய ஸ்கூலில் படிக்கிறோன்னா எவ்வளோ போதை இருக்கணும்? யாரோட குழந்தைக்கு அந்த போதை இருக்கும்? எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைங்களுக்கு, அந்த ஆன்மீக குழந்தைங்களுக்குத்தான் இந்த போதை இருக்கும். பாபா ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறார். குஜராத்திகளுக்கோ மராட்டியர்களுக்கோ மட்டும் படிப்பு சொல்லிக் கொடுக்கறதில்ல, எல்லா ஆத்மாக்களுக்கும் புரிய வைக்கிறார். ஏன்னா மராட்டியர், குஜராத்தியர்கள், தமிழர்கள் சொல்கிறதெல்லாம் பேரூபமாயிடுச்சு. பாபா ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறார். ஏன்னா நம்முடைய எல்லையற்ற தந்தை அவர் தான். அவரைத்தான் பகவான்னு சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக பகவானுடைய வாக்கு இருக்குது இல்லையா? ஆனால் பகவான்னு யாரை சொல்கிறோம்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. சிவபரமாத்மாய நமகன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் மட்டும்தான் பரமாத்மான்றதை புரிஞ்சிக்கிறது கிடையாது. பரமாத்மா ஒருத்தர் தான். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், நிராகாரராக இருக்கார். உங்களுக்கு ஒன்று கிருஷ்ண பகவான் படிக்க வைக்கலை இல்லையா? உங்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே அவர் சொல்லி கொடுத்தது கிடையாது. அவரே இந்த ஞானத்தை படித்து தான் கிருஷ்ணராகவே பிறக்கிறார்.
ஸோ அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். பகவானும் நிராகாரராக இருக்கிறார். சிவனுடைய கோயிலுக்கு போகிறாங்க, அவருக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லை? அப்படி ஒரு 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 பொருள் ஏதோ ஒன்று இருக்கும்ல, சிவன்னு இல்லாமல போய் பூஜை பண்ணுவாங்க. பேருரூபத்திலேருந்து விடுபட்டு எந்த பொருளும் கிடையாது. முழு உலகத்திலும் உங்களை தவிர வேறு யாருக்கும் இது புரியலை, தெரியலை. நீங்களுமே இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நீண்ட காலமாக இதை தெரிஞ்சுக்கிறீங்க. நீண்ட காலமாக வரவங்களை விட புதியவர்கள் வேகமாக போக முடியாதுன்னு இங்கே கிடையாது இல்லையா? இதில் சிலர் பெருமை அடிச்சுக்கோங்கன்னா 20 வருஷத்துக்கு குழந்தை, 30 வருஷத்துக்கு குழந்தை, அதனால் எனக்கு நல்லா தெரியும் உன்னை விட அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஞானத்துடைய ஸ்பெஷாலிட்டியே புதுசாக வர குழந்தை பழையவர்களை விட வேகமாக போக முடியும். இதுதான் இதோடைய சிறப்புத்தன்மை. வெறும் 3 மாதத்து புது குழந்தை கூட ரொம்ப புத்தி கூர்மையுடையவர்களாக ஆகிடுறாங்க ஞானத்தில். ஸோ இந்த ஆத்மாவுடைய புத்தி ரொம்ப கூர்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பக்தி மார்க்கத்தில் சில குழந்தைங்க சூப்பராக பேசுகிறதுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சின்ன வயசுலேயே. ஸோ அப்போ புதியவர்கள் இந்த ஞானத்தை கேட்கும்போது அப்படியே மகிழ்ச்சியில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க. எல்லாமே இறைவனுடைய மாணவர்கள். நிராகார தந்தை அந்த ஞான கடலே நம்மளை படிக்க வைக்கிறார். அதனால்தான் பகவான் வாக்குன்னு பாடப்பட்டு இருக்குது. ஆனால் அதை இப்போ மறந்துட்டாங்க. அதனால் அவங்களால கடவுள் சொல்கிறாருன்றது கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியல. சிலருடைய அப்பாவே டீச்சராகவும் இருப்பாங்க இல்லையா? ஆனால் அவர் ஒரு பாடம் தான் எடுப்பார். இன்னொரு பாடம் எடுக்கணும்னா அதுக்கு வேற ஒரு டீச்சர் எடுப்பாங்க. இல்லை இப்போ இங்கிலீஷ் டீச்சர் அப்பாவாக இருக்கலாம், இல்லை கணக்கு டீச்சர் அப்பாவாக இருக்கலாம். அவர் தமிழ் எடுக்க மாட்டார், சயின்ஸ் எடுக்க மாட்டார். ஆனால் இங்கே பாபா எல்லா குழந்தைங்களுக்கும் டீச்சராக இருக்கிறார். 4 பாடத்தையும் எடுக்கிறார் இல்லையா? ஸோ டீச்சராகவும் இருக்கார், அப்பாவாகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கிறார். இது எவ்வளோ அதிசயமான விஷயம். நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு சிவபாபாவே சொல்லிக் கொடுக்குறாருன்ற நிச்சய புத்தியும் இருக்குது. ஸ்ரீகிருஷ்ணரை அப்பான்னு சொல்ல முடியாது, டீச்சர் குருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இங்கே நடைமுறையில் படிச்சுட்டு இருக்கிறார் சிவபாபா கிட்ட மாணவனாக. ஸோ பலவிதமான மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் தேர்ச்சி அடையிற வரைக்கும் பாபா படிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ அப்போ தேர்ச்சி அடைகிறது கடைசி வரைக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாபா டீச்சர் ஒர்க்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். கர்மாதீத்த நிலை அடையிற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும். கர்மங்களின் கணக்கு வழக்கிலிருந்து விடுபடணும். அதான் கர்மாதீத்த நிலை இல்லையா? செய்கிற எந்த கர்மமும் உங்களை மயக்கக்கூடாது. ஏன்னா காரியம் இங்கே விஷயமே புத்தியை மயக்கி உங்களை பாவம் செய்ய வைக்கிறது தான் மாயாவுடைய வேலை. அப்போ மயங்காமல் விழிப்புணர்வுலே இருக்கணும். மாயை என்கிட்ட எப்போ வேணாலும் சண்டை போடும் அப்படின்னு அலர்ட்டாக இருக்கணும். அதான் எவரெடின்றது. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்பவே குஷி இருக்கணும். பாபா நம்மளை இந்த மாதிரி சுகம் மட்டுமே நிரம்பிய உலகத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்ற குஷி இருக்கணும். குழந்தைங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் பரந்தாமத்தில் வசிப்பவர் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாருன்னு வேறு எந்த ஸ்கூல்லையும் நினைக்க மாட்டாங்க. நமக்கு மட்டும்தான் அந்த நினைவோடு உட்காந்துட்டு இருக்கிறோம்.
ஏன்னா நம்மளை படிக்க வைக்கிறதுக்காகவே எல்லையற்ற தந்தை வராருன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ராஜயோகம், பிரஜாயோகம் கிடையாது. பிரஜை ஆகிறதுக்கான யோகம் கிடையாது. ஸோ இதை நினைத்தாலே குழந்தைங்களுக்கு குஷின் அளவு அதிகரிக்கும். ஸோ அதனால் நான் ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு இருக்கிற ராஜயோகின்றதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா? ராஜயோகத்தை கற்றுக்கிட்டு நான் ராஜா ஆகிட்டு இருக்கிறேன். அதை திரும்ப திரும்ப நினைவு செய்யும்போது தான் அந்த குஷி இருக்கும். அதற்கு அவ்வளோ பெரிய பதவி கிடைக்குதுன்னா அவ்வளோ பெரிய பரீட்சையும் இருக்கும் தானே. அப்போ அலர்ட்டாக இருக்கணும். எந்த நேரமும் வரும் பரீட்சை. அதுதான் இந்த பரீட்சையோடைய ஸ்பெஷாலிட்டியே. மற்ற பரீட்சை அப்படி கிடையாது இல்லையா? முன்கூட்டியே டேட் சொல்லிவிடுவாங்க. இங்கே பாபா ஞானம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் பரீட்சை வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு வரும். அதான் அச்சானக்குன்றார். திடீர்னு வரும். ஆனால் எவ்வளோ சாதாரணமாக உட்காந்துட்ருக்குறீங்க. மிகப்பெரிய பரீட்சை, ஆனால் சாதாரணமாக உட்காந்துட்ருக்குறீங்க. உண்மையில் நிறைய நாடுகளில் யுத்தம் நடக்குது இல்லையா பல வருடங்களாக. ஆனால் அதை விட அதிகமாக யுத்தம் நம்மளுக்கு தான் நடக்குது பல வருடமாக. ஸோ அதனால தான் 1000 வருடம் யுத்தம் நடந்துச்சு, 100 வருஷம் யுத்தம் நடந்துச்சுன்ட்டு புராண கதையில் இருக்கும். முஸ்லீம்கள் குழந்தைங்களை ஜமுக்காலத்து மேலே உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. குரான் கிளாஸ் நடக்கும். நீங்கள் இங்கே நிச்சய புத்தியோடு வரீங்க. கடவுளே எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் ஞான கடலாகவும் இருக்கிறார். நான் கல்பமாக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு பாபா சொல்கிறார். கிருஷ்ணருக்கு 84 பிறவின்னு சொன்னாலும் அல்லது பிரம்மாவுக்கு 84 பிறவின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஏன்னா ஒரே ஆத்மா தான். இதே பிரம்மா தான் கிருஷ்ணர் ஆகிறார். ஸோ இது புத்தியில் நல்லா பதிய வைக்கணும். ஸோ பாபா கிட்ட அவ்வளோ அன்பு இருக்கணும் இல்லையா? நம்ம நாராயணன் ஆக்குறாருனா எவ்வளோ அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் நம்ம எப்படி நிரூபிப்போம்? அமைதியாக இருக்கிறதன் மூலம். எது நடந்தாலும் அமைதியாக இருக்கிறது பாபாவுக்காக இருக்கிற ராஜ்யத்துக்காக இருக்கிறீங்க. பட் ராஜ்யத்தை அடையிறதுக்கான வழி இதுதான்னு பாபா சொன்னதன் மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கிறதுனால தான் இருக்கிறீங்க. அந்த அன்பு இருக்கிறதுனால தான் இருக்கிறீங்க. அதனால தான் காமம், கோபம், கரிமீன், உலகில் இன்பம் எல்லாத்தையும் தூக்கி கடைசிரும். அதன் மூலமாக தான் பாபா மேலே வச்சுருக்கிற அன்பை நீங்கள் நிரூபிக்கிறீங்க. பாபா மேலே எனக்கு அன்பு இருக்குது, ஆனால் எந்த ஸ்டீமத்தையும் ஃபாலோ பண்ணலன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. ஆத்மாக்களாகிய நாம் அந்த தந்தையுடைய குழந்தைங்க. பரமபிதா பரமாத்மா நம்மளை படிக்க வைக்கிறார். கிருஷ்ணர் படிக்க வைக்க முடியாது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். கிருஷ்ணர் படிக்க வச்சிருக்கவே முடியாதுன்றார். அப்படி படிக்க வைக்கணும்னா கிரீடத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு வரணும். அதுவே இறங்குது 5000 வருஷம் கழிச்சு. அப்போவும் அவர் படிக்க வைக்கல, அவர் உடம்புல சிவபாபா படிக்க வைக்கிறார் இல்லையா? ஸோ அதுவும் படிக்க வைக்கிறவர் முதியவராக இருக்கணும். ஏன்னா சிவபாபாவோட பிரம்மாபாபாவும் சேர்ந்து தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் முதியவராக இருக்கணும் படிக்க வைக்கிறவர். ஏன்னா அவருக்கு புரியணும்ல, அனுபவ அறிவு இருக்கணும்ல. அதனால தான் நான் வயதான அனுபவசாலி உடலில் வரேன்னு பாபா சொல்கிறார். இது நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. ஏன் சிவபாபா சின்ன வயசுலேயே பிரம்மா உடம்புல வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு தான் இது ஆன்சர். சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக தான் படிக்க வைக்கிறார். பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கேருந்து பிரம்மா வந்தார்? பிரம்மா மூலமான்றீங்க. சரி, பிரம்மா எங்கேருந்து வந்தார்? ஸோ பாபா தான்
இதை நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்கள அடிக்கடி விழித்தெழச் செய்கிறார். இல்லை, குழந்தை அப்படியே மீண்டும் மீண்டும் தூக்கத்துக்கு போயிடுது அப்படின்னு அர்த்தம், எல்லைக்குட்பட்ட விஷயத்துக்கு போயிடுது. எழுப்புறார். நீ நாராயணன் எழுந்திரு, நீ மகாலட்சுமி எழுந்திருன்னு எழுப்புறார். பிறகு மாயா நீ சாதாரண பையன்தான், நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிடுது. தேக உணர்வில் விகாரத்தில் விழ வச்சிடுது. ஸோ இப்போ நீங்கள் பாபா எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுடைய ஆன்மீக தந்தைன்னு புரிஞ்சுக்கிறீங்க. என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே. பரமபிதா பரமாத்மா ஞானக்கடல், பதீத்த பாவனர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு பாடுறாங்க. பதீத்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ அழுக்காக இருக்கிற நம்மளை தூய்மை ஆக்குபவர். அதற்கான ஞானத்தை கொடுத்து தான் நம்மளை தூய்மை ஆக்குறாரு. தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் துக்கத்திலிருந்து சுகம் நிரம்பியவராக மாறும். கிருஷ்ணருக்கு ஒருபோதும் இந்த மகிமை கொடுக்க முடியாது. ஞானக்கடல், பதித்த பாவனர், துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு. ஏன்னா கிருஷ்ணர் எல்லாரையும் ஒன்று சேர்த்து படிக்க வைக்க முடியாது. முதல்ல அவருக்கு ஞானம் இருக்காதுன்றது வேற. இன்னொன்று, எல்லாருக்கும் எப்படி அவர் சொல்ல முடியும்? ஏன்னா சொர்க்கத்தில் கொஞ்சமான பேர் தானே வருவாங்க, அங்கே தேவையும் கிடையாது. இன்னொன்று, அங்கே இருக்கிறதே கம்மியானவர்கள் தானே. அப்போ எல்லோரும் இந்த பூமிக்கு கலியுகத்தின் இறுதியில் தான் வராங்க. ஸோ அப்போ தான் சிவபாபா தான் வரார். மதுபனில் தான் முரளி நடக்குது. பிறகு அந்த முரளி எல்லா சென்டருக்கும் பிரிண்ட் ஆகி போகுது. இப்போ நீங்கள் பாபா எதிரிலே இருக்கிறீங்க. முந்தைய கல்பத்திலும் பாபா இப்படித்தான் உங்களுக்கு படிக்க வச்சார். ஸோ முந்தைய கல்பத்தில் கடந்து போனால் அதே நேரம் இப்போ நடக்குதுன்றார். ஸோ மறுபடி ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதே தான் நடக்கும். ஸோ அதனால் இப்போ பக்தி மார்க்கத்தின் விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இப்போ ஞானம் கிடைக்கிது, கடவுள்கிட்ட இருந்தே கிடைக்கிது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஞானத்தின் மீது அன்பு இருக்குது, அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் மீதும் அன்பு இருக்குது. சிலர் டீச்சர்கிட்ட படிக்கும் பொழுது டீச்சருக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே டீச்சராக இருக்கிற தந்தையே பரிசு கொடுக்கிறார். இங்கே வந்த குழந்தைங்களை பார்க்குறார். ஸோ ஆக்சுவலாக மாணவர் படிக்கும் பொழுது, டீச்சர்கிட்ட படிக்கும்போது அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்கன்றது ஆக்சுவலாக டீச்சர் கொடுப்பாங்க இல்லையா? டீச்சர் கொடுப்பாங்க. சிலர் டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று, ஸ்டூடெண்ட் நல்லா படித்தா அந்த ஆசிரியர் நல்லா நடத்தினாருன்னு அவருக்கும் பரிசு கொடுப்பாங்க. அதான் பாபா கேட்பார், எனக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுக்க முடியும்? ஏன்னா எல்லாத்தையும் இழந்துருக்கிறீங்க. ஸோ அதனால் பாபாவே உங்களுக்கு பரிசு கொடுக்குறார், உலக ராஜ்யத்தையே. இவங்க நம்முடைய குழந்தைங்க அப்படின்னு பார்க்குறார். ஆனால் எல்லா குழந்தைங்களும் 84 பிறவி எடுக்கிறது கிடையாது. ஸோ குழந்தைகளுக்காகத்தான் இந்த ஞானத்தை பாபா சொல்கிறார். ஒரு சிலர் ஒரே ஒரு பிறவியிலே சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. ஜஸ்ட்டு ஒரு ஜென்மந்தான் எடுப்பாங்க கடைசியில் ஸோ இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு நம்ம என்ன தான் தலைகீழே போய் இந்த ஞானத்தை சொன்னாலும் கேட்காது. இது மனித வம்சக்குலம். இதில் முதல் நம்பரில் பிரம்மா சரஸ்வதி இருக்கிறாங்க. அவங்கள தான் ஆதிதேவ ஆதிதேவின்றோம். பிறகு தான் மற்ற தர்மங்கள்லாம் உருவாகுது. ஆனால் எல்லா ஆத்மாக்களுக்கும் விதையாக இருப்பவர் சிவபாபா. மற்ற அனைத்து ஆத்மாக்களும் இலைகள் இல்லை, அந்த சிருஷ்டி மரத்தின் இலைகள். விதையாக இருப்பவர் சிவபாபா. பிரஜாபிதா பிரம்மாவும் எல்லோருக்கும் தந்தை தான். இந்த நேரம் மட்டும்தான் பிரஜாபிதா இருக்கிறார். ஸோ பிரஜாபிதா பிரம்மாவும் சிவபாபாவும் சேர்ந்து நம்மளை சூத்ரன்லேருந்து
பிராமணர்களாக மாற்றுறார். இந்த மாதிரி வேறு யாருமே பண்ண முடியாது. இல்லை, கரெக்டாக பாபா பண்ணுறார். பிரம்மா மூலமாக பாபா தான் உங்களை சூத்ரன்லேருந்து பிராமணனாக்கி பிறகு தேவதை ஆக்கிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுக்குறார். இல்லை, பிராமணன் ஆகிறது படிக்கிறதுக்கு. இதோடைய நினைவாக பக்தி மார்க்கத்து பிராமணர்கள் கூட வேதம் படிப்பாங்க. அது பக்தி மார்க்கத்தின் விஷயம். ஆனால் இங்கே தேவதையாக மாற்றக்கூடிய படிப்பை சொல்லி கொடுக்கிறார். இதுதான் சகஜ ராஜயோக படிப்பு. ராஜா ஜனகர் கூட ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைந்தார். ராஜா ஜனகர் கூட ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைஞ்சார், அதாவது சொர்க்கவாசி ஆகிட்டார் அப்படின்னு மனிதர்கள் பாடிக்கிட்டே இருந்தாலும் அர்த்தத்தை புரிஞ்சிக்கலை. இல்லை, ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறாங்க, பாபா நினைக்கிறாங்கன்னா சொர்க்கவாசி ஆகலாம். அதுக்கு பின்னாடி இப்போ ஒரு ரகசியம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, இப்போ ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். நீங்கள் அசரீரியாக வந்தீங்க, பிறகு சரீரம் எடுத்து நடிச்சிங்க. இல்லை, உடம்பு இல்லாமல் தான் வந்தீங்க, பிறகு சரீரம் எடுத்து நடிக்கிறீங்க. ஸோ முழுசாக 84 பிறவி எடுக்கிறீங்க. குறிப்பாக ஆரம்பத்தில் வந்தவங்க. பாபா உண்மையானவர், அதனால் சத்தியமானதை மட்டும்தான் சொல்லுவார். ஸோ ஆரம்பத்தில் ராஜ்யம் இருக்கும். அந்த ராஜ்யத்தை அடையிறதுக்கான ராஜயோகத்தை பாபாவை தவிர வேற ஒருத்தர் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் அந்த ராஜயோகத்தின் மூலமாகத்தான் முள்ளிலிருந்து மலராகிட்டு இருக்கிறீங்க. தெய்வீக குணமுடையவராக மாறிட்டு இருக்கிறீங்க. முள்ளுன்னு எதை சொல்கிறோம், மலர்னு எதை சொல்கிறோம்? இல்லை, முள்ளுன்னா விகாரம். விகாரமற்ற தெய்வீக குணங்கள் தான் மலர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ விகாரம்ன்ற முட்கள் நிரம்பிய உலகமாக, மோசமான உலகமாக கலியுகம் இருக்குது. நாம் 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி இப்போ நரகவாசி ஆகி இருக்கிறோம். மறுபடியும் இந்த உலகத்துடைய வரலாறு புவியியல் திரும்ப ரிப்பீட் ஆக போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கண்டிப்பாக மறுபடியும் சொர்க்கவாசியாக மாறுவோம். கல்பமாக நாம் மாறி இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நொடியும் இது ஞாபகம் இருக்கணும். இந்த ஞானத்தையும் மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அப்போ தான் அந்த போதை இருக்கும் இல்லையா? கல்பமாக நான் சொர்க்கவாசியாக மாறுறேன், சக்கரம் சுற்றுது, முள்ளிலிருந்து மலராகிறேன்ற அந்த போதையும் அதையே மற்றவர்களுக்கும் புரிய வைக்கும் போது தான் மைண்டு ஆழமாக அதை கிரகிச்சு அதற்கேற்ற மாற்றம் நமக்குள்ளே நிகழும். இந்த லக்ஷ்மி நாராயணன் சூரிய வம்சத்தினர். ஸோ பிறகு துவாபரகத்தில் கிறிஸ்துவ வராரு. அவர் ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ராஜ்யமும் கிடையாது அவங்களுக்கு. இப்போ பாபா சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். வரும்போதே ராஜ்யம் இருக்கும், ஆனால் அந்த ஸ்தாபனை இந்த சங்கமயுகத்தில் நடக்குது. இதுதான் உண்மையிலும் உண்மையான கும்பமேளா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ நிறைய ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பரமாத்மாவோ ஒரே ஒருத்தர் தான். அந்த பரமாத்மா தந்தை தூய்மை ஆக்கிறதுக்காக குழந்தைங்க கிட்ட வரார். இதைத்தான் சங்கமயுகம் கும்பமேளா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சங்கமயுகத்தில் பாபாவோடு நாம் சந்திக்கிறது தான் உண்மையான கும்பமேளா. ஏன்னா இப்போ தான் நமக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிது பாபா கிட்ட இருந்து. அதன் மூலமாக பாபா நம்மளை சொர்க்கவாசியாக மாற்றுறார்.
அப்போ கண்டிப்பாக இந்த பழைய உலகம்ன்ற நரகம் கண்டிப்பாக அழியணும். கல்பமாக இந்த பழைய உலகத்தின் அழிவு நடக்கத்தான் செய்யுது. புதியதிலிருந்து பழையதாகிற மாதிரி பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகுது. அதனால் இது கண்டிப்பாக நடக்கும், நிச்சயிக்கப்பட்டது. புதியதுன்னு சொர்க்கத்தையும் பழையதுன்னு நரகத்தையும் சொல்கிறோம். இப்போ மனிதர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு தானியம் கூட கிடைக்கல அப்படின்னா நாங்கள் நிறைய உற்பத்தி செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க எவ்வளோ பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எங்கேருந்து தானியத்தை எடுத்துகிட்டு வருவாங்க? ஸோ இப்போ குழந்தைகளாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முழு உலகமும் அழிய போகுதுன்றது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? மற்றவர்களுக்கு அது துக்கத்தை கொடுக்கும், ஆனால் அதுவே நமக்கு சுகத்தை கொடுக்கும். ஏன்னா அழிவதே சொர்க்கத்தை உருவாக்கத்தான். ஸோ மனிதர்களுக்கு இந்த ஞானம் பிடிக்குது, ஆனால் புத்தியில் பதிய மாட்டேங்குது. நமக்கு மட்டும்தான் நரகத்துக்கு பிறகு சொர்க்கம் வரும்னு உங்களுடைய புத்தியில் இருக்குது இல்லையா? கேட்கும்போது நல்லா இருக்குது தவிர அது மைண்டுக்குள்ளே பதிய மாட்டேங்குது. பதிஞ்சால் தானே அது வேலை செய்வாங்க இல்லை? என்னமோ கேட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். சத்தியுகத்துடைய தேவி தேவதைகள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் பாரதத்தின் அதிபதியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கு அடையாளமாக சித்திரங்கள் இருக்குது இல்லையா? சத்தியுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் இப்போ யாருமே தன்னை தேவதா தர்மத்தை சார்ந்தவர்னு சொல்ல முடியாது. அதனால தான் தங்களை இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ நாம் இந்த மாதிரி தேவி தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறோம். பாபா இந்த பிரம்மா உடல் மூலமாக நம்மளை படிக்க வச்சு தேவதை ஆக்கிட்டு இருக்கிறார், அல்லது தேவதை ஆகிறதுக்கான படிப்பை சொல்லி கொடுக்குறார். அந்த பிரம்மா உடம்பு இல்லைன்னா நான் எப்படி உங்களுக்கு படிக்க வைக்க முடியும்? ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறார். ஏன்னா ஆத்மாவில் துரு படிஞ்சு இருக்குது. ஸோ பாபா ஏன் ஆத்மாக்களை தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு தெரியுமா? ஏன்னா ஆத்மாவில் தானே துரு படிஞ்சு இருக்குது. ஆத்மாவில் தானே துரு நீங்கணும். அப்போ ஆத்மாவுக்கு தான் இந்த ஞானம் வேணும். ஸோ அதனால தான் ஆத்மாவுக்கு படிக்க வைக்கிறேன்றார். ஆத்மான்றது தான் உண்மையிலே நாம். இப்போ நாம் உண்மையான தங்கமாக மாறணும். சத்தியுகத்திலிருந்து திரேத்தா யுகத்துக்கு வரீங்க இல்லை? சத்தியுகம் தங்கயுகம், திரேத்தாயுகம் வெள்ளியுகம். அப்போ தங்கத்தில் வெளியின் துரு பிடிக்குது. அதனால தான் சந்திரவம்சி ஆகிறீங்க. சத்தியுகத்தில் பொன் யுகத்தில் தங்கமாக இருந்தீங்க, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குறீங்க. ஆத்மாக்கள் மேலேருந்து வேறு வராங்க. அப்போ மக்கள் தொகை அதிகரிக்குது. ஸோ இப்போ நாம் தங்கயுகம், வெள்ளியுகம், செம்பு யுகம், இரும்பு யுகம்னு 4 யுகத்தில் 84 பிறவி சக்கரம் எடுத்து சுற்றி முடிச்சிட்டோம். பல முறை இந்த சக்கரத்தை சுற்றி வந்து நடிச்சிருக்கிறோம். இந்த நடிப்பிலிருந்து யாருமே விடுபட முடியாது. இது தெரியாமல் பக்தி மார்க்கத்தில் எங்களுக்கு மோட்சம் வேணும், அதாவது பிறவா நிலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்குத்தான் துன்பமாக இருக்கணும். ஏன்னா அதிக பிறவி நீங்கள் தான் எடுத்திருக்கிறீங்க. 84 பிறவி எடுத்திருக்கிறீங்கன்னா அதிக துக்கத்தை நம்ம தான் பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது பாதியில் வந்தவங்க தான் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறாங்க. இதுதான் காமெடி. அவங்க அந்த அளவுக்கு துக்கம்லாம் பார்க்கவே இல்லை, ஆனால் மோட்சம் வேணும்ன்றாங்க. ஆனால் நமக்கு மோட்சத்தை பற்றி எல்லாம் ஆசை இருக்காது. ஸோ மேலேருந்து வரும், திரும்ப போகிறோம், மறுபடியும் வரும், திரும்ப போகிறோம். இதுலேருந்து நாம் ஏன் விடுபடக்கூடாது
அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. பிறவியிலிருந்து முற்றிலும் விடுபட முடியாதான்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு பாபா சொல்கிறார். ஆனால் குருமார்கள் பொய்யாக நீங்கள் மோட்சம் அடைவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிரம்மத்தை நினச்சா பிரம்மத்தில் கலந்துடலான்னு நினைக்கிறாங்க. பாரதத்தில் தான் இந்த மாதிரி பலவிதமான வழிமுறைகள் இருக்குது. வேறு எந்த கண்டத்துலையும் இப்படி கிடையாது. வேறு யாராவது இப்படி நினச்சி நான் பிறவா நிலை அடைய போகிறேன் அப்படின்னு யாராவது முயற்சி பண்ணுறாங்களா? எந்த மதத்துலேயாவது? பாரதத்தில் தான் இது நடக்குது. பாரதத்தில் தோன்றிய மதங்களில் தான் இது நடக்குது. சரி, நிறைய வழிமுறைகள் இருக்குது, ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது. அதேமாதிரி நிறைய ரித்தி சித்தி வித்தைகள்லாம் கூட கற்றுக்கிறாங்க. சிலர் குங்குமப்பூ வர வைக்கிறாங்க, சிவலிங்கம் வர வைக்கிறாங்க, விபூதி வர வைக்கிறாங்க. ஸோ இதுலேயே மனிதர்கள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. அப்போ அவர் எவ்வளோ சக்திசாலிப்பா, நான் கண்ணால் பார்க்குற வரைக்கும் நானே நம்பலை அப்படின்ட்டு அது வந்தாலே அவங்க தான் கடவுள்னு நினச்சி அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிடுறாங்க. ஆனால் நமக்கு இந்த ரித்தி சித்தி விளையாட்டெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. அதன் மூலமாலாம் ஆத்மா தூய்மையாகாது. ஆத்மாவை தூய்மையாக்குற ஆன்மீக ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுவும் யார் கற்றுக் கொடுக்கிறார்? ஆன்மீக தந்தையே வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். சத்யநாராயணன் கதையை சொல்கிறார், அல்லது அமர கதையை சொல்கிறார். இதன் மூலமாகத்தான் நாம் அந்த அமரலோகத்துக்கு அதிபதியாக சத்யநாராயணனாக மாறும். நரன்லேருந்து இல்லையா, வைரம் மாதிரி ஆயிடுறோம். பிறகு மறுஜென்மம் எடுத்து சோழி மாதிரி மாறிடுறோம். கலியுகத்தின் இறுதியில் 84 பிறவி முடிக்கும்போது இப்போ மறுபடியும் நமக்கு வைரம் போன்ற விலை மதிப்பற்ற பிறவி கிடைச்சிருக்குது இல்லையா. சொர்க்கம் சத்தியுகம் கூட தங்கம் போன்ற பிறவி தான். வைரம் போன்ற பிறவின்றது சங்கம் யுகத்தை தான் குறிக்கும். ஏன்னா இங்கே தானே டிரான்ஸ்ஃபர்மேஷனே நடக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் சோழிக்கு பின்னாடி போய் இந்த வைரம் போன்ற மதிப்புள்ள பிறவியை வீணாக இழக்கிறீங்கன்றார். வைரமாகிற நேரத்தில் சோழிக்கு பின்னாடி போய் அதை இழக்கலாமா? சூப்பரான பாயிண்டெல்லாம். காமத்தின் பின்னாடி, கோபத்தின் பின்னாடி, கலியுகத்தின் எல்லா விஷயமும் சோழிக்கு சமம். அதுக்கு பின்னாடி போய் ஏன் இழக்கிறீங்க? ஸோ இந்த உலகம் இன்னும் எவ்வளோ வருஷம்தான் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சண்டை சச்சரவு நடக்குது. எல்லாம் முடியணும்ல ஒரு டைமில். அந்த நேரம் வந்துடுச்சு. மரணம் எதிரிலே இருக்குது எல்லோருக்கும். ஸோ அப்போ நீங்கள் மரணம் எதிரியே இருக்கும்பொழுது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறத யார் உட்காந்து சாப்பிட போகிறாங்க? அதுக்கு பதிலாக நாம் ஏன் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது? இந்த ஆன்மீக கல்லூரியை திறக்கக்கூடாது? இதன் மூலமாக மனிதர்கள் சதாகாலமும் ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியாகவும் மாறிடுவாங்க. அந்த புண்ணிய கணக்கு நமக்கு உயர்ந்த பதவியும் பல ஜென்மத்துக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஆன்மீக மருத்துவமனை, ஆன்மீக பல்கலைக்கழகம் ரெண்டும் இணைஞ்சது. இப்போ மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இணைஞ்சே இருக்கிற மாதிரி இங்கே தான் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கிது. உண்மையிலே யோகத்தினால் ஆயுள் அதிகரிக்குது பாபாவை நினைக்கிறதன் மூலமாக. ஸோ அதனால தான் நம்ம ஆரோக்கியமாக மாறுறோம் இல்லை. ஆயுள் அதிகரித்தாலே சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வர அளவுக்கு ஆயுள் அதிகரிச்சதுன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் ஆரோக்கியமாக தானே இருப்போம். அப்போ யோகத்தின் மூலமாக தான் ஆரோக்கியமாகவும் ஆகிறோம். குபேரனின் பொக்கிஷம் கிடைக்கிது. அல்லாவுதீன் நாடகத்தை கூட காட்டுறாங்க இல்லையா. அல்லாஹ் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அதில் தான் நிறைய சுகம் இருக்குது. பேரே சொர்க்கம். நீங்கள் சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். பிறகு நீங்கள் முதல்ல சுகதாமத்தில் வரீங்க.
இல்லை, ஆத்மாவுடைய வசிப்பிடம் சாந்தி தாமம். அங்கேருந்து முதல்ல வரும்போதே சுகதாமம் தான், சொர்க்கம்தான். பிறகு 84 பிறவி எடுத்து கீழே விழுந்துட்டீங்க. கல்பமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் இதே மாதிரி புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய பிறவிகள் பற்றி தெரியாது இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு இது தெரிய வைக்கிறேன். 84 பிறவிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. அதனால தான் இப்போ உடம்பு வந்து அழுக்காயிடுச்சு, ஆத்மாவும் அழுக்காயிடுச்சு, அதாவது தமப்பிரதானமாயிடுச்சு. ஸோ பாபா சரியான விஷயத்தை தான் சொல்கிறார். ஒருபோதும் தவறான விஷயத்தை பாபா சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சத்தியமானவர். சத்தியுகம்தான் நிர்விகார உலகம். கரெக்டான உலகம், பர்ஃபெக்ட் வேர்ல்டுனா அது சத்தியுகம்தான். விகாரமே இருக்காது, தைரியமாக இருக்கலாம். இங்கே கூட இருக்கிறவனே எப்போ குழி பறிப்பான்னு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிறவங்களே எப்போ நமக்கு விஷத்தை வைப்பாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி உலகமாக இருக்குது. ஸோ ஆனால் சொர்க்கம் அப்படி கிடையாது. நீங்கள் நம்பி எங்கே வேணாலும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எங்கே வேணாலும் அனுப்பலாம், எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து தான் ராவணன் தவறான விஷயத்தை எல்லாம் உருவாக்குறான். இது பொய்யான கண்டம், பொய்யான மாயை, பொய்யான உடல் அப்படின்னு பாடுறாங்க. ஸோ இது எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது பாருங்கள். இந்த முழு பழைய உலகமும் பொய்யானது. சத்தியுகத்தில் தான் உண்மையான உலகம் இருந்தது. உலகம் ஒன்று தான், 2 உலகம்லாம் கிடையாது. ஒன்று புத்தம்புது உலகம், அதுதான் உண்மையான உலகம்னு சொல்கிறோம். பிறகு அதுவே பழைய உலகமாக, பொய்யான உலகமாக மாறுது. அதுதான் நரகம்னு சொல்கிறோம். எப்படி புது கட்டிடம் புதுசாகவே கடைசி வரைக்கும் இருக்காது இல்லையா, பழசாயிடும் இல்லையா. ஸோ அப்போ பழையசான பிறகு புது கட்டிடமாக இருக்கும்போது இருந்ததுக்கும் பழசானதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் இல்லையா. இப்போ ஒருத்தங்க பழைய வீட்டில் இருக்கிறாங்கன்னா, புது வீடு கட்டுறாங்கன்னா, நாங்கள் அங்கே ரெடியான உடனே போயிடுவோம் அப்படின்னு சந்தோஷமாக நினைப்பாங்க தானே. அதே மாதிரி தான் பாபா சொல்கிறார், உங்களுக்காக நான் புது வீடை கட்டுறேன், அதாவது சொர்க்கத்தை கட்டுறேன். ஸோ இதை தான் வீட்டை இடித்து மீண்டும் எழுப்புவேன்ட்டு பைபிளில் இருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு புரியல. இந்த உலகத்தை தான் பாபா சொல்கிறார், கடவுள் சொல்கிறாருன்ட்டு. ஸோ நிறைய குழந்தைங்க இந்த ஞானத்தை கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய குஷி இருக்கணும். அந்த குஷி அவங்கள யோசிக்க வைக்கணும். இங்கே ஏதோ இருக்குதுப்பா, அதனால தான் அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க, சிரித்த முகத்தோடு இருக்கிறாங்க, அங்கே போனாலே எனக்கு வைப்ரேஷன் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். ஞான கடலாகிய என்னுடைய குழந்தைங்க எல்லோரும் காமச்சிதையில் உட்காந்து பாவம் ஒரேடியாக எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டீங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. ஞானக்கடலுடைய குழந்தை காமச்சிதையில் உட்காந்து சாம்பல் ஆயிட்டோம். இப்போ மறுபடியும் அந்த குழந்தைகளை ஞானச்சிதையில் உட்கார வைக்கிறார், தேவதையை எழுப்புறார். ஸோ ஞானச்சிதையில் உட்கார வச்சு சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்கிறார். காமச்சிதையில் உட்கார்ந்ததுனால முற்றிலும் கருப்பாகிட்டோம். ஸோ அப்போ அழகாக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாருன்னா மறுபடியும் போய் காமச்சிதையில் போய் உட்காரலாமா. கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஷாம்னா கருப்பு அல்லது அழுக்கு, சுந்தர்னா அழகு, வெள்ளை. ஸோ கருப்பாக இருந்தவரே வெள்ளையாக அழகாக மாறுறார். ஸோ கருப்பாக இருந்ததும் கிருஷ்ணர் தான், அது கிருஷ்ணருடைய ஆத்மா. வெள்ளையாகும்போது அவர் கிருஷ்ணர் ஆயிடுறார். இதுதான் ஷாம் சுந்தருடைய அர்த்தம். அது உங்களுக்கும் பொருந்தும். நீங்களும் இதுக்கு முன்னாடி கருப்பாக தான் இருந்தீங்க, இப்போ பாருங்கள் வெள்ளையாக மாறிட்டு இருக்கிறீங்க. சோழியிலிருந்து பாபா நம்மளை வைரமாக மாற்றுறார். அப்படின்னா அந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும்ல வைரமாக மாறுறதுக்கு. மீண்டும் சோழியாக ஆகிடக்கூடாதுன்றதில் கவனம் கொடுக்கணும் இல்லையா. என்ன கவனம் கொடுக்கணும்? பாபாவை நினைக்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் பாவம் அழியும், அப்போ தான் சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகும். நல்லது.
அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய நம்முடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த வைரம் போன்ற விலை மதிப்பற்ற வாழ்க்கையை சோழிக்கு பின்னாடி போய் இழக்கக்கூடாது. விகாரங்கள், வீண் விஷயத்துக்கு பின்னாடி போய் அல்லது பேரு புகழ் பணம் இதுலேயே போய் இழந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே அழிய போகுது இல்லையா? மரணம் எதிரிலே இருக்குது. அதனால் உங்களுடைய அனைத்தையும் ஆன்மீக சேவையில் பயன்படுத்துங்க. படிப்பு மேலேயும் உண்மையான அன்பு இருக்கணும். படிக்க வைக்கிற பாபா மேலேயும் உண்மையான அன்பு இருக்கணும். பகவான் நம்மை படிக்க வைக்கிறாருன்ற மகிழ்ச்சியில் இருக்கணும். அற்புதமான வரதானம். பிடித்து கொள்ளும் சக்தி மூலமாக தனது அசல் சமஸ்காரங்களை பிடித்து கொண்டு அதை செயல்படுத்தி சக்திசாலி ஆகுங்கள். முயற்சிக்கான முக்கியமான ஆதாரமே பிடித்து கொள்ளும் சக்தி தான்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ பிடிச்சிக்கணும். அதுதான் இங்கே முயற்சியே. என்னத்தை பிடிக்கணும்? ஏன்னா அந்த வழுக்கு மரத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏறுவாங்க, அப்படியே வழுக்கிட்டே வரும், எண்ணெய் வேற ஊற்றுவாங்க. அப்போ இங்கே நம்ம ஏறுறோம் சத்தியுகத்தை நோக்கி. அப்போ ஏறுறதுன்னா என்னென்னா, அந்த சத்தியுகத்துடைய குணத்தை நம்ம பிடிச்சிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ விஞ்ஞானம் கூட முதன்மையான ஒளியை பிடிச்சிக்குமா. அதே மாதிரி நீங்கள் கூட அமைதி சக்தியின் மூலமாக உங்களுடைய முதன்மையான குணம் எது? தெய்வீக குணம், சொர்க்கத்தில் இருந்த குணம்தான். ஸோ அந்த தெய்வீகமான சமஸ்காரத்தை பிடிச்சிக்கோங்க அமைதி சக்தியின் மூலமாக. இல்லை நீங்கள் அமைதியாக இருந்தாலே அதான் அர்த்தம் இல்லையா? காமத்தில் விழுந்தால் அமைதி போயிடும், கோபத்தில் விழுந்தால் அமைதி போயிடும், பற்றுனாலையும் அமைதி போயிடும், பேராசைனாலும் அமைதி போயிடும், அகங்காரத்தினாலையும் அமைதி போயிடும். ஸோ பாபாவை தவிர எதை பிடிச்சாலும் அமைதி போயிடும். அப்போ பாபாவை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த தெய்வீக சமஸ்காரத்தை அப்படி கெட்டியாக பிடிச்சிக்குவீங்க, அமைதி இழக்கவே மாட்டீங்க. அந்த ஓம் சாந்தியில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. அந்த ஓம் சாந்தி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அமைதியான ஆத்மான்றதில் நிலைச்சி இருக்கிறது. ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் மைண்டில் நான் தேவதையாக இருந்தேன், இப்போ மறுபடியும் தேவதையாக மாறிட்டு இருக்கிறேன்றது நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுன்றார். ஸோ எந்த அளவுக்கு அந்த தேவதையுடைய சமஸ்காரத்தை, அந்த குணத்தை பிடிச்சிக்கிறீங்களோ கெட்டியாக, அந்த அளவுக்கு அதன் செயல் வடிவமாகவே நீங்கள் மாறிடுவீங்கன்றார். அந்த குணம் வெளிப்பட ஆரம்பிக்கும்ன்றார். அது எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, அந்த 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த தேவதை குணம் ஏதோ நேற்று தான் நான் தேவதையாக இருந்தன்ற மாதிரி தெளிவாக அனுபவம் ஆகுன்றார். அந்த மாதிரி அதை பிடிச்சிக்கோங்கன்றார். இப்போ அது எங்கேயோ இருக்குது, அதை திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா, நான் நேற்று நாராயணனாக தானே இருந்தேன், அப்படி அனுபவம் ஆகுன்றார். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நினைவு உயர்ந்ததாக, உயர்ந்த தரமாக, தெளிவாக வைக்கும் பொழுது தான் அந்த நாராயணனாக இருந்த நாராயணனாக போகிறேன் இது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது தான் சக்திசாலி ஆவீங்கன்ற. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? நாராயணன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த முயற்சி எல்லாமே அதுக்கு தான் இல்லையா? அந்த தெய்வீக குணத்தை பிடிச்சிக்கணும் கெட்டியமாக. என்ன ஆனாலும் விடக்கூடாது. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை பிடிக்கிறான் இல்லையா கெட்டியாக? இப்போ சிவலிங்கத்தை பிடிக்கிறோன்னா சிவனுடைய குணத்தை பிடிச்சிக்கிறோம். அதுதான் அங்கே தெய்வீக குணமாக மாறுது. பவர்ஃபுல்லான வரதானம். ஸ்லோகன்: பிராமண வாழ்க்கையுடைய சுவாசமே குஷி தான். அதனால் உடலே போனாலும் குஷி போகக்கூடாது. கலியுகத்தில் உயிர் போகிறதுன்னுவாங்க, ஆனால் உண்மையில் உயிர் போகிறது கிடையாது. உடலை விட்டு உயிராகிய நாம் வெளியில் வந்துடுறோம். அப்போ இந்த உடலையே விட்டாலும் குஷியை விடாதீங்க. ஏன்னா அதுதான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சுன்றார். என்ன ஆனாலும் சிரித்த முகம் மாறக்கூடாது இல்லையா? அதாவது தேவதைகள் சிலைகள், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் சிலை சிரித்த முகத்தோடு இருக்குது. அது எந்த நேரம்? உலக அழிவின் பொழுது அப்படி இருக்கிறாங்க. அவ்யக்த இஷாரா: சதா ஆடாத அசையாத ஒரே சீரான மனநிலையை அனுபவம் செய்யுங்க. இதுவும் செம்ம பவர்ஃபுல்லானது.
ஒரு நொடியில் யார் முடிவு எடுக்கிறாங்களோ, நான் அப்படியே பாபாவுடையவர்ப்பா, பாபா என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே பண்ண போகிறேன் அப்படின்னு யார் ஒரு செகண்டில் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க ஒருவருடையவராக ஆகிட்டாங்க. வேறு யார் சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல. அப்போ அவங்களுடைய மனநிலை ஒரே சீராக எப்போவுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவெடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தை விடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கோபத்தை விடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக கறிமீன் சாப்பிட்றத விடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் சாப்பிட்றத விடலாம், இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முடிவு எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு படகுல கால் வைக்கிறதுக்கு பதில் 2 படகுல அட் அ டைமில் கால் வைக்கிற மாதிரி. 2 படகுல கால் வச்சா என்ன ஆகும்? எந்த ஊருக்கு போய் சேருவாங்க? அப்போ எங்கேயுமே போக முடியாது இல்லையா, ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. அவங்களால ஒரே சீரான மனநிலையிலே இருக்க முடியாது. பாபா சொன்னால் கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள் அமைதியாக. பொறுப்பு அவர் இல்லை. அப்பா அம்மா ஒன்று சொன்னாங்கன்னா கண்ணை மூடிட்டு பண்ணுறோம்ல. அப்பா அம்மா ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதில் விஷம் கலந்துருக்குமா நான் யோசிப்போம், கண்ணை மூடிட்டு சாப்பிடுவோம் நிம்மதியாக. அந்த மாதிரி உலகத்திலே சிறந்த அப்பா அம்மா பாபா தான், கடவுள் தான். இப்போ அவர் சொல்கிறது கண்ணை மூடிட்டு செய்யுங்க, ஒரு நொடியில் முடிவெடுங்க, அவர் சொல்கிறதான் நான் செய்வேன்ட்டு. உங்கள் உள்ளத்தை துண்டு போடாதீங்கன்றார், 2 படகுல கால் வைக்கிற மாதிரி இல்லையா. முழுசாக அந்த இதயத்தை பாபா கிட்ட கொடுங்க. துண்டு போட்டு இங்கே ராவணன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாபா கிட்டேயுமா கொடுப்பீங்க? முழுசாக பாபா கிட்ட கொடுங்க, மனம் அமைதியாகவே இருக்கும்ன்றார். ஸோ செம்ம பவர்ஃபுல் முறையில் வரதானம் ஸ்லோகன் அவ்யக்தேஸ்வரா, வரதானம் அவ்யக்தேஸ்வரா செம பவர்ஃபுல். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.